இந்த காலவேளையில் தேவனுடைய வழிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் கொஞ்ச நேரம் வசனங்களை தியானிக்க போகிறோம். தேவனுடைய வழிகள். பல நேரங்களில் நாம் நமக்கு பிரியமான வழிகள் அல்லது நாம் போகிற வழிகளில் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் தேவன் தம்முடைய வழிகளில் நடத்தும்படி நம்மை ஏவுகிறார். அதற்கான திட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்வோமானால், தேவனுடைய வழிகளை நம்முடைய இருதயத்தில் அறிந்து கொள்வோமானால், நம்முடைய பாதைகளை செம்மையாய் நடத்தி கொள்ள அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வழியை பார்க்கிலும், ஒரு ஆவிக்குரிய மனிதன் நாம் யோசிக்கிற வழிகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது. தேவனுடைய பாதைகள் உயர்ந்ததா இருக்கிறது. எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எப்போதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் விரும்புகிற பாதையில் தெய்வம் நம்மை நடத்த விரும்புவதில்லை. அவர் விரும்புகிற வழியில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதனால தான் ஏசாயாவில் சொல்றாரு, இப்ப உங்கள் வழிகள் அல்ல என் வழி, என் வழி அதை விட உயர்ந்ததா இருக்கிறது. நம் சில தலைப்பின் கீழே இன்னைக்கு வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்ன தலைப்பின் கீழே அப்படின்னா, நம்முடைய வழிகளை தேவன் சில நேரம் அடைக்கிறார் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு 3 வசனங்களை தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, யாருக்கு தேவன் தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு 5 காரியம் இருக்கிறது. யாரால் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க முடியாது என்று ஒரு 3 காரியங்களையும், தேவனுடைய வழி எப்படிப்பட்டது என்கிற ஒரு 4 காரியங்களையும் நான் கொஞ்சம் வேகமாய் நான் அறிவிக்கிறேன். முதல் தலைப்பு, நம்முடைய வழிகளை தேவன் சில நேரம் அடைக்கிறார். நம்முடைய வழிகளை தேவன் சில நேரம் அடைக்கிறார். எதற்காக அடைக்கிறார் என்றால், அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக, அவருடைய வழிகளை புரிந்து கொள்வதற்காக. ஆண்டவர் ஏன் பாதை அடைக்கிறார்? ஏன் வழிகளில் தேவன் எனக்கு விரோதமா இருக்கிறார்? பிழையாம் அந்த சபிக்கும்படி கடந்து போகும்போது தூதனானவர் உருவின பட்டயத்தோடு பிழையாமுக்கு எதிர்த்து நின்றார். எதற்காக எதிர்த்து நின்றார்? கழுதை சுவரோரமாய் போய் உரசுகிறது, கழுதை படுத்துக்கொண்டு எழும்ப மாட்டேங்கிறது, கழுதை வாய் திறந்து பேசுகிறது. எதற்காக இதெல்லாம் நடந்தது? தேவனுடைய வழிகளை பிழையாம் அறிவதற்காக. அப்போ கர்த்தர் சில நேரம் நம்முடைய பாதைகளை அடைக்கும் போது ஆவிக்குரியவன் உட்கார்ந்து நிதானிக்க வேண்டிய ஒன்று, என் வாழ்க்கையில் தேவனுடைய வழி என்ன என்பதை. 3 வசனங்களை காண்பிக்கிறேன், 3 மனிதர்களையும் காண்பிக்கிறேன். நம்பர் 1, அதுல அந்த முதல் தலைப்புல முதல் வசனம் யோபு 19 அதிகாரம் 8வது வசனம். யோபு 19 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். யோபு 19:8 யோபு சொல்றாரு, நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்தார். பாத்தீங்களா? நான் கடந்து போக முடியல, முன்னேறி போக முடியல, அடுத்த கட்டம் நகர்ந்து போக முடியல. அது அப்படி நகர்ந்து போக விடாதபடி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவர் வேலி அடைத்திருக்கிறார். அப்போ வேலி அடைச்சாச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருளா இருக்கிறது. அதனால முன்னேற முடியல, அடுத்த கட்ட நகர்ந்து போக முடியல. யோபு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த மனிதன். யோபு உத்தம
உத்தமன் என்று சாட்சி பெற்றவர். யோபு தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட மனுஷன். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் நான் கடந்து போகாதபடி என் பாதையை அடைத்திருக்கிறார். என் பாதையை கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். அப்போ சில நேரங்களில் முன்னேறக்கூடாதபடி கர்த்தர் சில நேரம் ஸ்டாப் பண்றார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கிட்டார். யோபு சொல்றாரு, நான் கடந்து போகாதபடி வேலி அடைச்சார். கடந்து போக முடியல, இருளா இருக்குது. புலம்பல்ல எரேமியா சொல்றாரு, என் பாதையவே அழிச்சிட்டாருங்கிறார், தாறுமாறாக்கிட்டார். பாதை இருந்தா தாண்டா போவ, பாதையே இல்ல, எங்க போறது? அவர் என்னை என் வழிகளை எல்லாத்தையும் தாறுமாறாக்கி விட்டிருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை, நான் சத்தம் போட்டு கூப்பிடுறேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனா என் ஜெபத்துக்கு என்ன வரல, பதில் வரல. ஏன்? என் பாதைகள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யோபு சொல்றாரு, வழியில வேலி. எரேமியா சொல்றாரு, பாதையே இல்ல, தாறுமாறா இருக்குது. 3வது ஓசியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் உன் வழிய முள்ளுகளினால் அடைப்பேன், மதுல எழுப்புவேன். யோபு சொல்றாரு, என் பாதையில வேலி. எரேமியா சொல்றாரு, என் பாதை தாறுமாறா கிடக்குது. ஓசியாவுல கர்த்தர் சொல்றாரு, மதுல எழுப்புவேங்கிறார். நீ பாதையை கண்டுபிடிக்க கூடாதபடி அல்லது ஏறி தாண்டி போக கூடாதபடிக்கு பெரிய மதுல எழுப்புவேன். அப்ப மதுல எழுப்பியாச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு இந்த மதுல தாண்டி வெளியே போக முடியாது, இந்த சுவரை தாண்டி முன்னேறி செல்ல முடியாது, முடியாது. பாத்தீங்களா? அப்போ தேவனே சில நேரங்களில் பாதைகளை அடைக்கிறார். இந்த 3 காரியத்திலையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்னே ஒன்று, ஏன் தேவன் அடைக்கிறார் என்றால் நாம் அவருடைய வழிகளை தெரிந்து கொள்வதற்காக. ஏன் வழியில கர்த்தர் முள்ளு போட்டு அடைக்கிறார், வேலி அடைக்கிறார், தாறுமாறாக்குகிறார்? ஏன் ஜெபம் கேட்கப்படல, மதில் எழும்பினது போல் இருக்கிறது என்றால் அங்க நாம் நின்று புரிய வேண்டியது, ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழிகளில் நடத்தும் என்று நாம் ஜெபிப்போம் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அந்த கால வேளையில நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கலாம், எனக்கு எப்பக்கம் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறது, என்னால் அடுத்த கட்ட நகர்ந்து போக முடியல, என் வாழ்வு இதுதான் என்கிற நிலை நமக்கு இருக்கலாம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த நிலையில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கிறது. சங்கீதம் 143வது சங்கீதம் 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எனக்கு முன்னேறி போக முடியல, என் பாதை தாறுமாறா இருக்கிறது. முன்னேறி போக முடியல, என் பாதையில வேலி அடைக்கப்பட்டு இருக்கிறது. முன்னேறி போக முடியல, எனக்கு மதில் சுவர் எழும்பி இருக்கிறது என்றால் அப்ப ஒரு ஆவிக்குரியவன் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், அதிகாலை எழும்பி ஜெபிக்கணுமா, ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு காண்பியுங்க. அப்போ பாதை அடைக்கப்படும் போது அவன் அதிகாலையில் எழும்பிடணும். பாதை அடைக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய ஜெபம் எப்ப இருக்கணும், அதிகாலையில். ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பியும், நடக்க வேண்டிய பாதை எனக்கு தெரிவியும். பார்த்தீங்களா சொல்றார், உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 10ஆம் வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்த நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில், எனக்கு பாத தெரியல, அடுத்து என்ன செய்யணும் எனக்கு புரியல, என் குடும்பம் என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கும்போ ஆவிக்குரியவன் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், அதிகாலையில் எழும்பி ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். அப்போ அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டிய ஒரு உண்மையான ஜெபம், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிங்க, என் பாத தாறுமாறா இருக்குது, என் வழிகள் முன்னேறக்கூடாதவைகளா இருக்கிறது,
அதான் பக்தன் ஜெபம் பண்றாரு, அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்றாரு, உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் காண்பியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 86வது சங்கீதம் 11வது வசனம். 86ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், உம்முடைய சத்தியத்தில் நடப்பேன், உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை. பாத்தீங்களா, பாத அடைபடும் தெய்வத்துக்கு பயப்படுற பயம் இல்லாம போயிடக்கூடாதுன்னு தாவீது பயப்படுறாரு. எனக்கு முன்னேறி போக முடியல, பாதை அடைக்கப்பட்டு இருக்குது, வாழ்க்கை இருளா இருக்கு, ஆனா அந்த நிலையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னை விட்டு போயிடக்கூடாது. அதனால ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு போதியுங்க போதியுங்க, நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை என்ன செய்யுங்க, ஒருமுகப்படுத்துங்க. அப்படின்னா பாதை இல்லாத நேரத்தில், பாதை அடைக்கப்படும் போது நான் தவறான வழியில போயிடக்கூடாது, பாதை அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது, பாதை அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தரை மறுதலிச்சிடக்கூடாது. அதனால ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும், ஒருமுகப்படுத்தும், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூழ்நிலை எனக்கு எதிராய் கர்த்தர் மாற்றுகிறார் என்றால் ஆவிக்குரியவன் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு போதியும், உம்முடைய வழி எனக்கு போதியும். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சீசர்களுடைய பாதைகள் அடைக்கப்பட்டது. இயேசு உயிரோடு, இயேசு மரித்து போனார், மரித்து போய் அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததை நம்பாத சீசர்கள் கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கும்படி கடந்து போனார்கள். தோமா சொன்னான், கைட்டு தொட்டால் தான் அவரை நம்புவேன் என்று அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் நடுவில் ஆங்காங்கே சிதறினார்கள். இயேசு சொன்னார், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை அங்க நடந்தது. சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் எப்போ அவங்கெல்லாம் ஆணுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வழியை காட்டு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ, ஆண்டவர் தம்முடைய பாதைகளை காட்ட ஆரம்பித்தார், ஆண்டவர் தம்முடைய வழிகளை காட்ட ஆரம்பித்தார். இந்த கால வேளையில் நாம் இருக்கிற சூழ்நிலைகள் நடுவில் நாம் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டிய ஒன்று, உம்முடைய பாதை எனக்கு தெரியும். கரம் உயர்த்தி கர்த்தரை பார்த்து கேட்க முடியுமா? ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு காட்டுங்கப்பா, உம்முடைய வழிகளை எனக்கு காட்டுங்க, உம்முடைய பாதைகளை எனக்கு காட்டுங்க, உம்முடைய வழிகளில் என்னை நிறுத்துங்க. எத்தனை பேர் ஆண்டுகிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வழியிலே என்னை நிறுத்துங்க ஆண்டவர், உம்முடைய வழியிலே என்னை நிறுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே என்னை நிறுத்துங்க, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க, கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க, கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி எங்கள் உள்ளங்களை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவர் நல்லவர். அப்போ இங்க வழிகள் அடைக்கப்படும் போது நாம் செய்ய வேண்டிய 2 ஜெபத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அடுத்த ஒரு தலைப்பின் கீழே போகிறோம். ஏன் இப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் இப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் இப்படி போய் உட்கார்ந்து உடைய வழியை காண்பியும், உடைய பாதை எனக்கு தெரியும், ஏன் இப்படி ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற வார்த்தை அப்படியே எழுதி கொள்ளுங்கள். தேவன் நியமிக்காத வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அதில் நடப்போம் என்றால் சிக்கலில் சிக்குவோம். தேவன் நியமிக்காத வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அதில் நடப்போம் என்றால் சிக்கலில் சிக்குவோம். தேவன் நியமிக்காத வழிகள். ஏன் இப்படி ஜெபிக்கணும்? இப்படி ஜெபிக்கலன்னா சாத்தான் தேவன் நியமிக்காத வழிகளை கொண்டு போவான். நாம் மாத்திரம் போய் ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு காண்பின்னு ஜெபிக்கலன்னா சத்துரு ஈஸியா நம்மளை வஞ்சிக்க முடியும். ஏவாள் போய் ஜோமன் இருக்கலாம்ல, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த சர்ப்பம் வந்து டெய்லி சொல்லுது இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கலாம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி இருந்தா கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டியிருப்பார். அவ கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை விட சர்ப்பத்தோடு பேசுற நேரம் அதிகமாச்சு. விளைவு சர்ப்பம் நினைத்தது நடந்தது வாழ்க்கையில. அப்போ ஆண்டவரே எனக்கு போதியும்னு சொல்லலன்னா கர்த்தரால் போதிக்க முடியாது. அதுதான் ஏலி சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல். இல்லையா? ஏன் ஆண்டவர் நேரம் வந்து ஏல சாமுவேல் நான் தான் கர்த்தர்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அவர் சாமுவேலே கூப்பிட, அவன் எந்திரிச்சு ஓட, மறுபடியும் கூப்பிட, அவன் எந்திரிச்சு ஓட, எது வரைக்கும்? சொல்லுங்க கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு வரைக்கும்
பேர் தான் கூப்பிட்டார். அப்ப எப்ப ஆண்டவர் எனக்கு உடைய வழியை போதியோன்னு சொல்றோமோ அப்பதான் பாதைகளை போதிப்பார். அது வரைக்கும் போதிப்பதில்லை. அப்ப யார் வருவா? சாத்தான் வருவான். நான் கேட்கல, நான் விரும்பல, நான் சாத்தான் இடர பண்ணுவான். அதற்கு நல்ல உதாரணம் ரூபன் கோத்திரம், காத்து கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம். ரூபன் கோத்திரம், காத்து கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம். நான் சம்பவத்தை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஆமே, கர்த்தர் நல்லவர். இப்போ வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு யோர்தான் நதின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் பீட் தான் ஒரு யோர்தான் நதி, நேரா ஓடுது. அவங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி இந்த யோர்தானை கடந்து இப்புறத்தில் இருக்கிற கானான் தேசத்துக்கு வரணும். இப்புறத்தில் இருக்கிற கானான் தேசத்தை தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்காய் நியமித்த இடங்கள். இப்போ அவங்க அப்படியே சுத்தி அப்படியே வரும்போ அங்க சில ஏரியாக்கள் இருந்தது. பாசான், கீலேயாத், பெரிய பெரிய ஏரியாக்கள் இருந்தது. அங்கெல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சார்கள். யுத்தம் பண்ணி ஜெயிச்ச உடனே அங்க நல்ல புல் இருந்துச்சு, நல்ல வைக்கோல் இருந்தது, ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம் சூப்பரா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசேக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம ஏன் இந்த யோர்தானை கடந்த அப்புறத்துக்கு போகணும்? அங்க போக வேண்டாம், இங்கேயே இருந்துருவோம், இங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு முடிவெடுக்க ஆரம்பித்தார்கள். யோசித்து பாருங்க, கர்த்தர் நியமித்தது யோர்தானுக்கு இப்புறத்துல. யோர்தானுக்கு இந்த பக்கம் வந்துடணும், யோர்தானை கடந்து இந்த பக்கம் வரணும். ஆனா இவங்கன்னு சொல்றாங்க, நாங்க யோர்தானை கடக்கல, யோர்தானை கடந்து அப்புறத்துக்கு வர விருப்பம் இல்லை, நாங்க இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால மோசே ரொம்ப வருத்தப்பட்டார். சொல்லி பார்த்தார், கேட்கல. அதனால அந்த காத்துக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் ரூபன் கோத்திரத்துக்கும், சரிப்பா நீங்க 2 பேரும் இதுல இருந்துக்கோங்க, நாங்க 9 கோத்திரமும் உள்ள போறேன்னு சொல்லி மற்ற 9 கோத்திரம் உள்ள வந்தது. விளைவு, இந்த 2 கோத்திரத்தை அசீரிய ராஜா தோற்கடித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அசீரிய ராஜா அவர்களை தோற்கடித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். யோசித்து பார்த்தீங்களா எவ்வளவு பயங்கரம் இல்ல? இப்போ இந்த 2 கோத்திரங்களும் இங்க உள்ள வந்திருந்தா, யோர்தானை தாண்டி உள்ள வந்திருந்தா, தெய்வம் இந்த கோத்திரத்தை பாதுகாத்திருப்பார். இவர்கள் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல், கர்த்தாவே உம்முடைய பாதை என்ன என்று கேட்கல, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பாருங்க. என்னாகமும் 32ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பாருங்க. ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது இது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று. யாருக்கு தகுந்த இடம்? யாருக்கு தகுந்த இடம்? அதான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, ஆனா நாங்க என்ன செய்யணும்னு கேட்டிருந்தா கர்த்தர் சொல்லி இருப்பாரு, யோர்தானை கடந்த அக்கறைக்கு போ, இது உனக்கு சொந்த அல்லன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா இவர்கள் ஆண்டட்ட போய் வழியை தெரிவின்னு கேட்கல. சாத்தான் என்ன நினைத்தான்? இவர்களை இங்கேயே வச்சுட்டா இந்த தேசத்தின் பாவத்துல, இந்த தேசத்தின் அசுத்தத்துக்குள்ள இவங்களை கொண்டு போகலாம் நினைத்து அவர்களை அங்கே உட்கார வைக்கும்படி திட்டம் வைத்தான். அவர்கள் அதற்கு செவி கொடுத்தார்கள். விளைவு, அந்த கோத்திரங்கள் தேசத்துக்குள்ளே இல்லாதபடிக்கு அழிந்து போகிற சூழ்நிலைகளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? உமது வழி எனக்கு போதின்னு சொல்லணும். நான் உமது வழியை போதியுன்னு சொல்லட்டா சாத்தான் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில இழுத்து கொண்டு போவான். நான் போய், ஆண்டவரே உம்முடைய பாதை எனக்கு தெரிவிங்க, எனக்கு முடிவெடுக்க தெரியல, நான் என்ன செய்யட்டும்னு கேட்கலனா சாத்தான் நம்ம கண்ணுக்கு எது பிரியமா இருக்கோ, நமக்கு எது திருப்தியா இருக்கோ அந்த பாதையில் நடத்தும்படி இழுத்து கொண்டு போவான். அதனாலதான் இந்த இடத்துல தாவீது ஜெபம் பண்றாரு, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும், நமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும், உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை நடத்துவார்.
நடத்துவாராக. ஏன்? எனக்கு பாதை முன்னாடி போக முடியல, வழி முன்னாடி அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எனக்கு பாதை காட்டும், எனக்கு வழி காட்டும். நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இந்த கால வேளையிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி மாறுமானால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்கிற ஜெபம் நமக்குள் உருவாகுமானால், தேவனே இது குறித்து திட்டம் என்ன என்கிற ஏக்கம் நமக்குள் வருமானால், நாம் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் நடத்துவார். ஒருவேளை நம்ம நினைச்சது நமக்கு ஏற்றாது போல இருக்கலாம், நாம் எடுக்கிற முடிவுகள் நமக்கு சமாதானம் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டும் என்று சொன்னால், நடக்க வேண்டிய பாதையில் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு 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 3 காரியத்தை சொல்லிட்டு கொஞ்சம் உள்ள போகலாம். யாரால் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க முடியாது? யாரால் தேவனுடைய வழியை, இது ஒரு தலைப்பு, அப்படியே எழுதி கொள்ளுங்க. யாரால் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க முடியாது? முடியாது. ஒரு 3 வசனங்கள், 3 அனுபவங்களை சொல்லுகிறேன். இந்த அனுபவம் உள்ளவர்களால் ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு போதும் என்று ஜெபிக்க முடியாது, அல்லது ஆண்டவரே உம்முடைய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வழியை சொன்னா கூட அவங்களுக்கு புரியாது. அந்த 3 அனுபவம் உள்ளவர்கள் யார்? நம்பர் 1, மாயையை பின்பற்றுகிறவர்கள். மாயையை பின்பற்றுகிறவர்கள், மாயையை பின்பற்றுகிறவர்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னை மறந்து மாயான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். போதும். ஜனங்கள் என்னை மறந்து மாயையான விக்கிரங்களுக்கு என்ன காட்டுகிறார்கள்? பேசுங்க. என்ன காட்டுகிறார்கள்? தூபம் காட்டுகிறார்கள். நான் இப்படி சொல்றேன், மாயையான விக்கிரகங்கள், இப்படி சொல்றேன், விக்கிரகத்தை விட்டுருவோமே, மாயையான எதை பின்பற்றுகிறவனாலும் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க முடியாது. மாயையான எதை பின்பற்றினாலும், மாயையான எதற்கு பின்பாக நம்ம வாழ்க்கை வைத்திருந்தாலும் கர்த்தருடைய வழி நமக்கு புரியாது. புரியாது. ஏன் தெரியுமா? கீழே பாருங்க. செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள், எவைகள்? அந்த மாயைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. இவை எந்த மாயை பின்பற்றினானோ அந்த மாயை பூர்வ பாதையை விட்டு இவனை பிரிக்குதான். பாத்தீங்களா? நான் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க செல்போனுக்கு அடிமை, செல்போன் தான் லைஃப், செல்போன் தான் விடிய விடிய அப்படின்னு போற ஒருத்தரை பாருங்க, அவனுடைய வாழ்க்கை செல்போனாலே அழியும். மதுபானம் தான் வாழ்க்கைன்னு எடுக்கிற அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, மதுபானத்தாலே வாழ்க்கை என்ன செய்யும்? அழியும். வேசித்தனம் தான் வாழ்க்கை நினைச்சு வேசித்தனம் செய்ய துடிக்கிறவனுடைய வாழ்க்கையை பாருங்க, வேசித்தனத்தாலேயே வாழ்க்கை என்ன செய்யும்? அழியும். பாத்தீங்களா? அப்போ எப்ப ஒருவன் மாய பின்பற்றானோ, பணம் தான், ஆஸ்தி தான், உலகம் தான், படிப்பு தான், இதுதான், பாவம் தான், இச்சை தான், இப்படி இந்த மாயையான உலகத்தில் எதை நோக்கி ஒருவன் வேகமாய் பயணித்தாலும் அவனால ரட்சிப்பின் வழிகளில் வர முடியாது. ஏனென்றால் அவன் பூர்வ பாதையை விட்டு அவைகள் அவனை இடரும்படி செய்கிறது. இச்சை உள்ளவனுக்கு ஜெபம் அருவருப்பா இருக்கும். பாவத்தை விரும்புறவனுக்கு ஜெபம் அருவருப்பா இருக்கும். வேதம் அருவருப்பா இருக்கும். சபை அருவருப்பா இருக்கும். ஏன்? அவன் மாயை பின்பற்றுகிறான். அப்ப மாயை பின்பற்றுகிறவனுக்கு, மாயைக்கு பின்ன ஓடுகிறவனுக்கு அவன் வாழ்க்கை கண்டிப்பா கர்த்தர் கிரியை செய்ய வேண்டாம், அந்த மாயையே அவனை இடறி விழும்படி செய்யும். அதனால தான் வீடுகளில் மழை பெய்கிற காலங்களில் பாசி பிடிக்கும்போ உடனே நம்ம பிளிச்சிங்கூடு போட்டு தேய்ச்சி கழுவுறோம். ஏன்? கழுவலைன்னா நம்மளே அதில் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? விழ வேண்டியிருக்கும். அது பார்க்க வலுவலுன்னு இருக்கு, அழகா இருக்கு, பச்சையா இருக்குன்னு விட்டுட்டியன்னா நம்மளே விழ வேண்டியிருக்கும். அப்ப மாயை பின்பற்றுகிறவர்களால் தேவனுடைய வழி அறிய முடியாது, அல்லது தேவன்கிட்ட போய் ஆண்டவரே உம்முடைய பாதை எனக்கு போதும் என்று சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டு, அக்கிரமக்காரனால் தேவனுடைய வழி அறிய முடியாது. யாரால? அக்கிரமக்காரன். வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம்
8வது வசனம். எஸ்ஐயா 59:8. 7 வாசிங்க. அவர்கள் கால்கள் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது, அக்கிரம நினைவுகள் சமாதான வழி அறியார்கள், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். போதும், தங்கள் பாதைகளை தாங்களே. அக்கிரமக்காரரை குறித்து பேசுறார். 59ஆம் அதிகாரமே அக்கிரமக்காரர்களை குறித்து பேசுறார். 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை. அக்கிரமக்காரனை குறித்து சொல்றாரு. அக்கிரமத்திலே உருண்டு, அக்கிரமத்திலே புரண்டு, அக்கிரமத்திலே வாழ்ற அவனை பார்த்து கத்த சொல்றாரு, இவன் தனக்கு தெய்வம் தந்த பாதைய கோணலாக்குவானா. என்ன ஆக்குவான் சொல்லுங்க? என்ன ஆக்குவான்? கோணலாக்குவான். தனக்கு தெய்வம் தந்த பாதைய, தனக்கு தெய்வம் தந்த வழிய, தன்னை நடத்துற பாதைய என்ன ஆக்கிட்டு இருப்பான்? கோணலாக்கிட்டு இருப்பான். நல்ல வயிறு நிறைஞ்ச பிள்ளைய பாருங்க, சாப்பாட்டில் விளையாண்டுட்டு இருக்கும். நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு என்ன செய்யும்? அது கூட்டத்துக்கு விளையாடும், சாப்பாடை தூக்கி தள்ளி போடும். அதுக்கு ஏன்னா வயிறு என்ன செஞ்சிருச்சு? நிரம்பிருச்சு. நல்ல பசி உள்ள பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க, அந்த தட்டில் ஒரு பருக்க இருக்காது, உட்கார்ந்து எல்லாத்தையும் என்ன செய்யும்? 2 வித்தியாசம் பார்த்தீங்களா? திருப்தியானவன் தேன் கூட்டையும் மிதிப்பான பைபிள் சொல்லுது. இங்க பாருங்க, அக்கிரமத்துல வாழ்றவன் தெய்வம் கொடுத்த பாதையவே என்னவாக்கிட்டு இருக்கானா? கோணலாக்கிட்டு இருக்கிறான். சாலமோனுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ராஜ்யத்தை கொடுத்து, மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுத்து, மிகப்பெரிய மேன்மையை கொடுத்தாரு. அவனுக்கு கண்ணெல்லாம் பிள்ளைய மேல, ஒருத்திய விட மாட்டான். பார்க்கிற எல்லாம் வேணும் அவனுக்கு. விளைவு தன் பாதைய அவனே என்ன வாக்கனா இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல அக்கிரமத்துல வாழ்றது, அக்கிரமத்தோட ஜீவிப்பதும் சாதாரணமானது அல்ல. தெய்வம் நமக்கு தந்த பாதையை கோணலாக்கிட்டு நமக்கு விரும்பின பாதையில ஓட விட்டுரும். அக்கிரமம் பெருகும்போ அக்கிரமத்தின் முடிவு என்ன தெரியுமா? நரகம். அக்கிரமத்தின் முடிவு நரகம். வாழ்க்கை நரகத்துல போய் அழிஞ்சிரும். அப்போ அக்கிரமக்காரனால் தேவனுடைய வழிகளை அறியவே, சொல்லுங்க, அறியவே முடியாது. அவனால் போய் ஆண்டவரே நம்முடைய பாதை எனக்கு போதியும் ஜெபிக்கவும் முடியாது. 2. 3வது, யாரால் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க முடியாது? வழுவி போகிற இருதயம் உள்ளவனால். என்ன இருதயம்? வழுவி போகிற இருதயம் உள்ளவனால். சங்கீதம் 95:10. சங்கீதம் 95:10. அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர் என்றும் சொல்லி என்ற இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்ற கோபத்திலே 95:10. வழுவி போகிற இருதயம் உள்ளவனால் தேவனுடைய வழியை அறிய முடியாது. என்ன இருதயம்? பேசுங்க, என்ன இருதயம்? முன்னெல்லாம் தரவோடு வீட்டில் பதிப்போம். தரவோடு பதிச்சிருக்கும்போ நீங்க தண்ணி ஊற்றி அலசிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை அந்த தரவோடு என்ன செஞ்சிடும்? உறிஞ்சிரும். அது உறிஞ்சி வச்சுக்கும். நல்ல ஜில்னஸாக இருக்கும். நல்ல வெயில் காலத்தில் ஒரு அலசி விட்டீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியே தள்ளதுக்கு அப்புறம் மீதி இருக்க தண்ணியை அது உறிஞ்சிரும். அப்படி இந்த மண்ணுடைய வாசனையோட அழகா இருக்கும். ஆனால் கிரானைட்லையோ டைல்ஸ்லையோ நீங்கள் தண்ணியை ஊற்றுனா சரி, அது உறிஞ்சிடலாம், விட முடியாது. ஒரு துணி எடுத்து தெளிவாக துடைக்கலைன்னா நம்ம எங்கே கிடப்போம் நமக்கு என்ன செய்யாது? ஏன்? அது வழுக்கும். அப்போ வழுவி போகிற இருதயத்தில் எதுவும் தங்காது, எதுவுமே என்ன செய்யாது? தங்காது. ஆனால் சதையான இருதயத்தில் எல்லாம் என்ன செய்யும்? தங்கும். வலிவு போற இருதயத்துல தங்காது. ஏன்னா அது பலபலன் இருக்குது, அவ்வளவுதான். அது பாலிஷ் ஆயிருச்சு. இனி அதுல எதை கொண்டு வச்சாலும் என்ன செய்யாது? தங்காது. எதை கொண்டு வச்சாலும் நிக்காது. வலிவு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். நம்ம இருதயம் வலிவு போற இருதயமா இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சதையான இருதயமா இருக்கணும். வலிவு போற இருதயம் உள்ளவனுக்கு இது கர்த்தருடைய வழினா அவனுக்கு தெரியாது. இது கர்த்தருடைய விரும்பலனா தெரியாது. கர்த்தருக்கு இது பிரியம்
பரிச்சயம் இல்லைன்னா தெரியாது. அவன் விமர்சிப்பான், அவன் திட்டுவான், அவன் அப்படி சொல்றவனை கண்ட பரியாசமா நினைப்பான். ஏன்? அவனுக்கு தேவனுடைய வழி தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, அவன் இளைப்பாறுதலுக்கே வரமாட்டாங்கிற. ஏன்னா வழி தெரியலையே. வழி தெரியாதவன் எப்படி இளைப்பாறுதலுக்கு வந்து சேருவான்? அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மாயைக்கு பின்னாடியும் போயிடக்கூடாது, அக்கிரமக்காரனாவும் வாழ்ந்துடக்கூடாது, வலிவி போகிற இருதயமா என்ன செஞ்சிடக்கூடாது. பிரசங்கம் கேட்கிற வசனம் நம்மகிட்ட வலிவி போக கூடாது, தங்கணும். கேட்கிற ஜெபம் தங்கணும், அவன் வாசிக்கிற வசனம் இருதயத்துல தங்கணும். ஒரு நாள் வலிவி போயிடக்கூடாது. வலிவி போயிட்டா எதை அறிய முடியாது? தேவனுடைய வழிகளை அறிய முடியாது. இப்போ கர்த்தர் என் பாதையை சில நேரம் அடைக்கிறார். எதற்காக? அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ளும்படி. அதற்காக அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு காண்பியும் என்று ஜெபிக்கணும். ஜெபிக்கலன்னா சாத்தான் வந்து தவறான வழியில் இழுத்து கொண்டு போவான். அடுத்து என்ன தியானிச்சோம்? யாரால் கர்த்தருடைய வழிகளை அறிய முடியாது? மாயை பின்பற்றுகிறவனால், அக்கிரமக்காரனால், வலிவி போகிற இருதயம் உள்ளவனால் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ளவே முடியாது. இப்போ ஒரு தலைப்பில் தியானிக்க போறோம். அடுத்து ஒரு தலைப்பில் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வழிகளை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய வழிகளை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்ள யாரால் முடியும்? இல்லையா? அக்கிரமக்காரனால் முடியாது, மாயை பின்பற்றுகிறனால் முடியாது, வலிவி போகிற இருதயம் உள்ளவனால் முடியாது. அப்ப யாரால் முடியும்? ஒரு 6 காரியம் இருக்கிறது. வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். நம்பர் 1, ஆலயத்தை வாஞ்சித்து தேடுகிறவனுக்கு தேவனுடைய வழி வெளிப்படும். ஆலயத்தை வாஞ்சித்து தேடுகிறவனுக்கு, ஆலயத்தை தேடுறவனுக்கு அல்ல, ஆலயத்தை வாஞ்சித்து. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? ஏசாயா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும். பாத்தீங்களா? சர்ச்சுக்கு வர கூட்டம் எப்படி வருது பாத்தீங்களா? வாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். ஏன்? அவர் தமது வழிகளை நமக்கு. அவனுக்கு வாஞ்சை என்ன? ஆலயத்துக்கு வரும்போது, இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? போதிப்பார். எதுக்கு அவ்வளவு சீக்கிரமா சர்ச்சுக்கு போற? எதுக்கு ஒரு ஆசையோட ஓடுற அப்படின்னா, இன்னைக்கு நான் போனா தான் இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு என்ன செய்வார்? போதிப்பார். சீயோன்ல வேதமும் எருசலேமில கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறது. அப்ப ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு, ஆலயத்தை தேடுகிறவனுக்கு, ஆலயத்தில் வந்து முழங்கால் படிக்கிறவனை கர்த்தர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழிகளை கர்த்தர் போதிக்கிறார். தெய்வத்துடைய பாதையை கர்த்தர் போதிக்கிறார். தம்முடைய திட்டங்களை அவனுக்கு போதிக்கிறார். அப்போ சபை ஆராதனை என்பது சாதாரணமானது அல்ல. ஆலயத்தில் வந்து அமரும் போதே நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு போதித்து என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த ஏசாயா 2:5 சொல்லுது, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போ. ஏன்னா பாதை காட்டினாரு. பாதை காட்டினதுக்கு பிறகு சபை சொல்லுது, இனி எதில் நடப்போம்? வெளிச்சத்தில் நடப்போம். புலம்பல்ல சொல்றாரு, என் பாதை இருட்டா கிடக்குது, முன்னேறி போக முடியல, அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இப்ப ஏசாயாவுல சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், ஆலயத்துல வந்து உட்கார்ந்தேனா புதிய பாதையை கர்த்தர் காண்பித்தார், புதிய வழிகளை கர்த்தர் காண்பித்தார். அந்த வழி வெளிச்சத்தின் வழி. நான் சொல்லட்டுமா? ஒரு பாதை இருள், ஆனா இன்னொரு பாதையில் வெளிச்சத்தை உண்டாக்க கர்த்தர் வல்லவர். ஒரு பாதை இருளாகும் போது இன்னொரு வழியிலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ண கர்த்தர் போதுமானவர். அப்போ ஆலயத்தில் வாஞ்சித்து அமரும் போது தம்முடைய வழிகளை கர்த்தர் போதிக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு. சங்கீதம் 25:12 வாசிங்க. தாம் தெரிந்து கொள்ளும் வழியை. சூப்பரா இருக்குல்ல?
தாம் தெரிந்து கொள்ளும் வழியை. அவர் எதை சூஸ் பண்றாரோ அதை சொல்லி கொடுப்பாராம் பயப்படுகிறவனுக்கு. அதான் வசனம் சொல்றது, அவருக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயங்கிறது சாதாரணமானது அல்ல. ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவான், உம்முடைய வழி எனக்கு காண்பியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுறவன் கண்டிப்பா கேட்பான், ஆண்டவரே உம்முடைய பாதை எனக்கு காண்பியும். அவன்கிட்ட போய் கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை என்ன செய்கிறார்? மோசேட்ட சொன்னார் இல்லையா, மோசே நீ நீ பெலிஸ்திய தேசம் வழியா போகண்டாம், செங்கடல் வழியா என்ன செய்யலாம்? போகலாம். தாம் தெரிந்து கொள்ளும் வழி தம்முடைய பாதைகள் இல்லையா. அப்போ அவருக்கு பயப்படுற பயம் எங்க வருதோ பாருங்க, ரூத்தை பாருங்க, கர்த்தருக்கு பயந்தான். அப்ப அவ ஊருக்கு வந்ததே நகோமிக்காக அல்ல, கர்த்தருக்காக. கர்த்தருக்கு பயந்து, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ சாகடத்தில் நானும் சாவேன், அந்த வைராக்கியத்தோட வந்தா. அதனால விளைவு என்ன? ரூத்துக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாதையில் யோசித்து பாருங்க. வந்த மோவாப்பு பெண்ணு, அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன், போவாச கல்யாணம் முடிக்கணும்னா சாதாரண காரியம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. ஆனா ஆண்டவர் எங்க கொண்டு இணைச்சார் பார்த்தீங்களா? அந்த இணைப்பு தான் தேவன் தெரிந்து கொள்ளும் பாதை. இந்த கால வேளையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதுதாங்க நமக்கு ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தெளிவான வழிகளை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஜீவ வழியில கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவருக்கு பயப்படுறவனுக்கு கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அவனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதை காட்டுவார், நடத்துவார், கூட இருப்பார், அவனுக்கு உணர்த்துவார். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால அவனை ஒரு நாள் சாத்தான் கையில கர்த்தர் விட மாட்டார். தம்முடைய வழிகளை அவனுக்கு காண்பித்து அந்த பாதையில கர்த்தர் நடத்துவார். நல்லவர். ஒன்னு ஆலயத்தை வாஞ்சித்து தேடுகிறவனுக்கு கர்த்தருடைய வழி. 2, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தருடைய வழியை போதிக்கிறார். 3, தீமையை விட்டு விலகுகிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிப்பார். யாருக்கு? தீமையை விட்டு விலகுகிறவனுக்கு. நீதிமொழிகள் 16:17 வேக வேகமாக எடுத்து வாசிக்கணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். தீமையை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடைகளை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை. பார்த்தீங்களா? தீமையை விட்டு விலகிறது சாதாரண காரியம் இல்லை. 4 பேர் குடிக்கிற இடத்துல 5வது ஆள் விலகி போறது முட்டாள்தனம் அல்ல. 4 பேர் சினிமா கதை பேசும்போது விலகி போறவன் முட்டாள் அல்ல. 4 பேர் அசுத்தமான கதைகளை பேசும்போது எனக்கு இது வேண்டான்னு நீங்க விலகி போறது, அவங்க பார்வையில் வேணாம், அவங்க 1000 பேர் சொல்லி கூப்பிடட்டும் இருக்கலாம், அது முட்டாள்தனம் அல்ல. தீமையை விட்டு விலகுவது சமனான பாதை. என்ன பாதை சொல்லுங்க? என்ன பாதை? துன்மார்க்கன சர்க்கலான பாதையில் வச்சிருக்கிறார், நீதிமான என்ன பாதையில் கூட்டிட்டு போறார்? சமமான பாதை. சர்க்கலான பாதையில் எப்ப விழுவோன்னு தெரியாது. ஆனா சமனான பாதை என்கிறது அவன் கால்கள் எப்போதுமே செம்மையா ஓடிட்டே இருக்கும். அவன் கால்கள் இடறுவதில்லை, அவன் கால் தடுமாறாது. அப்ப யோசித்து பாருங்க, இங்க தீமை இருக்கா? தைரியமா விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அது யாரா இருந்தாலும், தீமை செய்கிற ஆள் யாரா இருந்தாலும், உயிருக்கு உயிரா இருந்தாலும் விட்டு விலகுவது தவறே இல்லை. தீமை செய்கிறவனோடு ஐக்கியமா இருக்கவே கூடாது. அவனோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஐக்கியமாய் அங்க இருந்தா தீமை செய்ய வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சாச்சா விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இங்க இருந்தா சினிமா பாட்டு பாட வேண்டியிருக்குன்னா அந்த இடத்தை விட்டு தூர என்ன செய்யணும்? விலகணும். இங்க இருந்தா சினிமா கதை பேச வேண்டியிருக்குன்னா அந்த இடத்தை விட்டு தூர என்ன செய்யணும்? விலகணும். விலகிறவனை கண்டா ஊர் சிரிக்குது, ஆனா தவறு செய்யறவனை அணைச்சிக்குது. பத்தியலா? தவறு செய்யறவனுக்கு கூட்டாளிகள் அதிகம், தவறு செய்யறவன் என்கரேஜ் பண்ண ஆள் அதிகம். ஆனா விலகி பாருங்க, உங்களை எவ்வளவு தரமட்டமா பேச முடியுமோ அவ்வளவு பேசும். ஆனா பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகத்துக்கு அதுதான் தேவை. தீமையை விட்டு விலகுகிறவனுக்கு சமனான பாதை. தன் நடைகளை கவனிச்சு வைக்கிறான் பாருங்க. தீமையில வச்சிடக்கூடாது, பாவத்துல வச்சிடக்கூடாது, அசுத்தத்துல வச்சிடக்கூடாதுன்னு கவனமா நடக்கிறான் பாருங்க. ஆத்துமாவை காக்கிறான். பாருங்க, ஆத்துமாவை காப்பது பெரிய பாக்கியம். அப்ப தீமையை விட்டு விலகுவது, தேவன் தம்முடைய வழி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து ஆத்துமாவை காப்பார். தீமையை விட்டு விலகிறதுனால நிந்திக்கப்படலாம், சந்தோஷப்படுங்க.
தீமை விட்டு விலகுவது பெரிய சந்தோஷம். அதுக்கு அது செய்யணும் அவசியம் கிடையாது. அவங்க முன்னாடி நம்மளோட காட்டுவான் கிடையாது. அது வேற கதை, அது வேற கதை. தேவனுடைய வழி தெரியணும்னா தீமையை விட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க? தீமையை விட்டு. அப்போ 1 ஆலயத்தை வாஞ்சிக்கணும், 2 கர்த்தருக்கு பயப்படணும், 3 தீமையை விட்டு விலகிறவனுக்கு. 4வது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு. பாவத்தை சொல்லுங்க, பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு தேவன் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துவார். சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனம், 32:8 பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 5ஆம் வசனத்தை பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் பாத்தீங்களா? நான் அறிக்கையிடுவேன், கர்த்தர்ட்ட போய் சொல்லுவேன், என் பாவத்தின் தோஷத்தை அவர் மன்னிப்பார். கீழே 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்ல, 7 வரைக்கும் தாவீது ஜெபம் பண்றாரு. 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. சொல்லுங்க, உனக்கு என்ன சொல்லுவேன் சொல்லுங்க? என்ன சொல்லுவேன்? ஆலோசனை. நீ நடக்க வேண்டிய வழியை எப்போ காட்டுவார் தெரியுமா? பாவத்தை அறிக்கையிடும்போ. ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் இப்படி தவறு செஞ்சிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படி கோவப்பட்டுட்டேன், இந்த பாவத்தில் விழுந்துட்டேன், என்ன மன்னிங்கன்னு உண்மையாய் அறிக்கையிடும்போ தேவன் நமக்கு பாதை காட்ட வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கணும். வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையுமே மறைச்சிடலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்னே எதையும் என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. கர்த்தத்தை மறைக்க முடியாது. உலகத்துல யார்கிட்ட வேணாலும் என்ன செய்யலாம், மறைக்கலாம். நமக்கு மறைக்கக்கூடிய கெப்பாசிட்டி 100க்கு 100 இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் தெய்வத்துக்கு முன்ன நிற்கும்போ அவருக்கு எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ அவருடைய வழியை தெரியணும்னா அவர்கிட்ட போய் அழணும். ஆண்டவரே என் பாவத்தை என்ன செய்யுங்க, அறிக்கையிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்போ அறிக்கை செய்ய 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 கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமே, கர்த்தர் நல்லவர். 5வதாக உபவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிப்பார். உபவாசிக்கிறவனுக்கு எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். எதுக்காக உபவாசமா? செம்மையான வழியை தேடுவதற்காக. எதற்காக உபவாசம்? இந்த உபவாசத்துடைய நோக்கம் என்ன? செம்மையான வழியில் நடக்கணும். எங்களுக்கு பாதை தெரியல, பாபிலோன்லேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வர்ற வழியில கொள்ளைக்காரர்கள் உண்டு, பொருட்களை அபகரிக்கிறவர்கள் உண்டு. அகாவா நதியண்டையில் வரும்போது ஃபாஸ்டிங் பிரே நடக்குது. எதற்காகனா சில ரீசன் இருக்கு. 1 தாழ்த்தணும், 2 பிள்ளைகளுக்காக, 3 பொருட்களுக்காக, 4 செம்மையான வழிக்காக. பார்த்தீங்களா? தனக்காக ஜெபம் பண்ணிட்டு செம்மையான வழிக்காக என்ன செய்யறாங்க? அப்போ ஆண்டவரே எனக்கு பாதை காட்டும் என்று ஜெபிக்கிற அந்த உபவாசத்திற்கு தேவன் தம்முடைய பாதைகளை காண்பிக்கிறார், தேவன் தம்முடைய வழிகளை காண்பிக்கிறார். அப்போ உபவாசத்தில் ரொம்ப முக்கியம், என்னை தாழ்த்தி எனக்கு வழிகாட்டும் என்று காத்திருப்பது. நான் ஒரு முடிவை எடுத்துட்டு காத்திருப்பதல்ல, எனக்கு செம்மையான பாதையை காண்பியும். ஏன்னா ஆண்டவர் எடுத்து சொன்னாரு, நீங்க ஏன் தெரியுமா உபவாசித்தும் பெற்றுக்கொள்ளல? உங்க இச்சையை நிறைவேற்ற ஜெபிக்கிறீர்கள். எதை நிறைவேற்ற? இச்சையை நிறைவேற்ற ஜெபிக்கிறீர்கள். அப்போ உபவாசம் என்பது நான் விரும்பினதை வாங்குவதற்காக அல்ல, அவர் எனக்கு நல்ல பாதையை காட்டணும், எனக்கு நல்ல வழியை அவர் காட்டணும், நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு அவர் காட்டணும். நான் அதை யோசிக்கிறேன், ஆண்டவரே நான் வீடு கட்டலாம் நினைக்கிறேன், வழி காட்டுங்க ஆண்டவரே. நான் கெட்ட போற உதவி செய்யுங்கிறது நம்ம முடிவெடுத்துட்டோம்.
ஆனால் கெட்டலான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஐடியா தாங்க, ஏதாவது வழி தாங்க, ஏதாவது பாதை காட்டுங்க, நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஒரு வேலை நடக்கணும், அதுக்கு உங்களுடைய வழி என்ன? பார்த்தீங்களா, அங்கே முடிவு இல்லை, முடிவு அவர் கையில் இருக்குது. நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதை நான் பண்ணுறேன் ஆண்டவரே. அப்போ பாருங்க, உபவாசம் எப்படி உம்முடைய வழி எனக்கு காண்பியும் ஆண்டவரே. அப்படி எங்கே உபவாசிக்கிறோமோ அங்கே தேவன் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்க உபவாசித்து ஜெபிக்கணும்னு நினைச்சா இந்த சிந்தையில ஜெபிக்கணும். எனக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு பாதை காட்டுங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை செய்யலான் இருக்கிறேன், இதை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அப்படி நாம் ஜெபிப்போமானால் அங்கே தேவ திட்டங்கள் நிறைவேறும். சில நேரம் அதில் 50% நம்ம நினைச்சு தப்பா இருந்திருக்கும், கர்த்தர் வேற ஒன்று ஆட் பண்ணுவார். சிலரை 80% நம்ம நினைச்சு தப்பா இருந்திருக்கும், நம்ம எடுத்த முடிவு தப்பா இருந்திருக்கும், கர்த்தர் அப்படியே சேஞ்ச் பண்ணுவார். அப்போ அவருடைய வழிகளுக்காக உபவாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பாதைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அப்போ யாருக்கெல்லாம் வழியை வெளிப்படுத்துறார்? ஆலயத்தை வாஞ்சித்து தேடுகிறவனுக்கு வழியை வெளிப்படுத்துறார், அவருக்கு பயப்படுகிறவனுக்கு வழியை வெளிப்படுத்துகிறார், தீமையை விட்டு விலகுகிறவனுக்கு கர்த்தர் வழியை வெளிப்படுத்துகிறார், பாவ அறிக்கை செய்கிறவனுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார், உபவாசிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக ஒன்று, யாருக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துவார்? தம்முடைய தாசனுக்கு. தம்முடைய சொல்லுங்க, தம்முடைய தாசனுக்கு. வாசிக்கலாமா? 103ஆம் சங்கீதம் 7வது வசனம். 103வது சங்கீதம் 7வது வசனம். மோசேக்கும் தம்முடைய வழியை யாருக்கு வெளிப்படுத்தினார்? மோசேக்கு. மோசே குறித்து வேதம் சொல்லுது, மோசே என்னுடைய தாசன். கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்தார். மோசே யாருடைய தாசன்? கர்த்தருடைய தாசன். அப்ப யாருக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துவார்? கர்த்தருடைய தாசனுக்கு. அப்படின்னா அவர் கையை பிடிச்சு நடக்கிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை வெளிப்படுத்துவார். அவர் கையை பிடிச்சி நடக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் தாசன், அவன் தான் அவரை புரிந்து கொண்டவன், அவரோடு கூட இருக்கிறவன், அவரோடு கூட சேர்ந்திருக்கிறவன். அவன்கிட்ட தான் கர்த்தர் சொல்றாரு தம்முடைய வழியை. தாசன் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் தான் அடிக்கடி விசாரிக்கிறது, அடிக்கடி சந்திக்கிறது, அடிக்கடி பார்க்கிறது, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கும். மோசே தேவனோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, தேவனோட சிநேகிதனை போல பழகினவன். அதனால கர்த்தர் தம்முடைய வழிகளை யாருக்கு வெளிப்படுத்தினார்? மோசேக்கு. அப்போ ஆண்டவரோடு பழகுகிறவனுக்கு, ஆண்டவரோடு நெருங்கி நிற்கிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை. பார்த்தீங்களா, மொத்தம் 3 பேருக்கு தான் வழியை வெளிப்படுத்த மாட்டார். அக்கிரமக்காரன், மாயை பின்பற்றுகிறவன், வலிவி போகிற இருதயம் உள்ளவன். ஆனால் அங்கே பாருங்க 6 காரியம் இருக்குது. அவருக்கு பயந்து, தீமையை விட்டு விலகி, பாவ அறிக்கை செய்து, இல்லையா, கர்த்தருக்கு கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்து உபவாசித்து அவருடைய கையை பிடிச்சு நடக்கிறான் பாருங்க. இவங்க எல்லாருக்குமே கர்த்தர் தம்முடைய வழிகளை, சொல்லுங்க, வழிகளை வெளிப்படுத்துகிறார். அவனை தன்னுடைய பாதையில கர்த்தர் நடத்துகிறார். நான் திரும்ப சொல்றேன், உங்க வழி அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்க பாதை அடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க முன்னேறி செல்லக்கூடாதபடி சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஆண்டோட சமூகத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய வழியை காண்பீங்கன்னு சொல்லி ஜெபம்னா கர்த்தர் நிச்சயம் தம்முடைய வழியை காண்பிப்பார். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பாவ அறிக்கை செய்து ஜெபித்திருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு முன்ன போய் உபவாசித்திருந்திருக்கலாம், ஒருவேளை கர்த்தருடைய கையை பிடிச்சி நடந்திருக்கலாம், ஒருவேளை நான் ஆலயத்துக்கு போகிறேன் அங்கே எனக்கு பதில் கிடைக்கும் நினச்சி வந்திருக்கலாம். நீங்கள் எந்த நிலை, இந்த 6ல் எதில் இருந்தாலும் உங்களுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த 6 காரியத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் நிச்சயம் தம்முடைய வழியை வெளிப்படுத்துவார். ஒருவேளை பாவ அறிக்கை செய்யணுமா, சந்தோஷமா செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழியை வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னும் வேணும் நினைக்கிறீங்களா, போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பயப்படுற பயத்தை தாங்கப்பான்னு கேளுங்க, கர்த்தர் வழியை வெளிப்படுத்துவார். அல்லது ஆலயத்தை இன்னும் வாஞ்சிக்கணும்னு கர்த்தர் உணர்த்துறாரா, இன்னும் வாஞ்சியுங்க, ஆலயத்தில் கர்த்தர் தம்முடைய வழிகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்ல அவருடைய கையை பிடிச்சு நடக்கணும்னு கர்த்தர் உணர்த்துறாரா, கையை பிடிச்சுக்கோங்க. ஒரு தாசனா அவருடைய கையை பிடிச்சு நடங்க, வழிகளை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அதான் சொன்னேன், அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணா இந்த 6ல் ஏதாவது
ஒண்ணு நமக்கு என்ன செய்வா? வெளிப்படுத்துவார். தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே வழியை காட்டுனா இதை செய் வழிகாட்டுன்னு சொல்லுவார். இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார். சிலர் தீமை விட்டு விலக வேண்டியிருக்கும், பாவத்தை விட்டு விலக வேண்டியிருக்கும், சில உறவுகளை துண்டிக்க வேண்டியிருக்கும். செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சா அடைக்கப்பட்ட வாசல்கள் நடுவே நமக்கான வழிகளை திறக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானா நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு காண்பீங்கப்பா, உம்முடைய வழி எனக்கு போதீங்கப்பா. ஒன்று சொல்லி அப்படியே முடிச்சிடுறேன். தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? அதில் 4 காரியம் இருக்குது. நான் ஒன்று மட்டும் பேசுகிறேன். தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? இவ்வளோ நேரம் அவருடைய வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பேசிட்டு இருந்தோம். இப்போ கர்த்தருடைய வழி எப்படி இருக்கும் அது தெரியணும்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி போகிறேன். மனித புத்திக்கு எட்டாது கர்த்தருடைய வழி. சொல்லுங்க, கர்த்தருடைய வழி யார் புத்திக்கு எட்டாது? மனுஷ புத்திக்கு என்ன செய்யாது? எட்டவே எட்டாது. வசந்த வாசிக்கலாமா? சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கோங்களேன். 77ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். சங்கீதம் 77:19 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்து வாசிக்க போறோம். 77:19 எல்லாரும் எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். சங்கீதம் 77:19 வாசிக்கலாமா? உமது வழி கடலிலும் பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உம்முடைய காலடிகள் பயங்கர இல்ல. திரும்ப வாசிங்க. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அதான் சொன்ன மனுஷ புத்திக்கு எட்டாத வழிகள். ஒருத்தன் போய் கர்த்தட்ட போய் உம்முடைய வழி எனக்கு போதியும், எனக்கு தெரியலன்னு சொன்ன கர்த்தர் சொல்றாளே, என் வழி தண்ணீர்ல இருக்குது, என் வழி கடல்ல இருக்குது. அந்த கடலுக்குள்ள அவருடைய பாதம் வெளியே தெரியவே தெரியாது. அப்படின்னா என் சூழ்நிலை எவ்வளவு அலையா இருந்தாலும், எவ்வளவு சமுத்திரத்தை போல மும்மரமா இருந்தாலும், அதற்குள் நடக்கிறவரின் பாதம் வெளியே தெரியவே தெரியாது. வழி திறப்பது மட்டும்தான் வெளியே தெரியும். அவர் நடப்பதோ, அவர் கால் வைப்பதோ, அவருடைய பாதங்கள் படுவதோ வெளியே தெரியாது. நான் ஜெபிக்க தேவ சமூகத்தில் போய் எனக்கு பாதை காட்டும் என்று அழும்போதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வழிகளை மனித புத்திக்கு எட்டாத ஆழத்தில் கொண்டு போய் கர்த்தர் வைக்கிறார். யாராவது யோசித்திருப்பாங்களா? செங்கல் 2 புலக்கும், செங்கடல் வழியா நடப்போன்னு யாராவது யோசித்திருப்பாங்களா? யோசித்ததே இல்லை, கிரகிக்கதே கிடையாது. கர்த்தருடைய வழி அங்க இருந்தது. அப்படின்னா எவரும் கிரகிக்க முடியாத பாதைகளை உருவாக்குவதுதான் கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி மனுஷ புத்திக்கு எட்டாது, மனுஷ சிந்தத்துக்கு எட்டாது. ஜெபிக்க நமக்கான வழிகளை கர்த்தர் திறந்து வைக்கிறார். இந்த கால வேளையிலே உம்முடைய வழி எனக்கு போதியும் என்று காத்திருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தருடைய வழி சமுத்திரத்திலையும் வெளிப்பட வல்லமை உள்ளதாயிருக்கிறது. அது யோசித்து பார்க்க முடியாத வழிகள் ஆச்சரியமானது, கிரகிக்க முடியும். மோசே கூட நினைச்சதில்லை சமுத்திரம் 2 பிளக்கும் என்று. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலங்கள் குமிந்து நிற்கும், தர உலர்ந்த தரையா இருக்கும். யாருமே யோசித்ததில்லை. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற அவருடைய பாதை அங்கதான் இருந்தது. சில வேலை பெலிஸ்திய வழியா கூட்டு போல எங்கோடி கூட்டு வந்தார்னா கர்த்தருடைய வழி எங்கோடு தான் இருக்குது? செங்கடலுக்குள்ள தான் இருந்துச்சு. அதனால தான் செங்கடல் வழியா இந்த கால வேளையில் நம்ம நினைச்ச ஈஸியான வழியில் கர்த்தர் நம்ம நடத்தலை. நம்ம நினைச்ச அந்த லேசான பாதையில் கர்த்தர் கூட்டு போகல. நம்ம யோசனை இதை இப்படி செஞ்சிருந்தா கரெக்டாக இருக்கும் நம்ம நினைச்சோம். அந்த பாதையில் கர்த்தர் நம்ம நடத்தலை. நமக்கு கடினமாக இருந்த வழி அவருக்கு மகிமையான வழி, நமக்கு எட்டாத உயரமான வழி அவருக்கு லேசான வழி. நம்ம நினைச்ச இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு, ஆனா அதுதான் அவருடைய வழியாகவே இருந்திருக்கிறது. இந்த பகல் வேளையிலே எனக்கு உம்முடைய வழியை போதியும் என்று சொல்வோமானால் நம்ம புத்திக்கு எட்டாத வழியில் நம்மை நடத்தி செல்ல கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு எட்டாத வழியில், நமக்கு புரியாத பாதையில், யோசித்து கூட பார்க்காத அந்த வழிகளில் நம்மை நடத்த கர்த்தர் வல்லவர். அதனால தான் தாவீது ஜெபம் பண்றாரு, உமது வழி எனக்கு போதியும்
போதியும் உங்க சத்தியத்துல நடப்பேன். உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். தெரியுமா, அப்படி ஒருமுகப்படுத்தும் போது அவர் நடத்துற பாதை மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அந்த 86ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனத்தில் வலிய போதியுங்கிறார். 17ஆம் வசனத்தை பாருங்க. 86:11 கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை. பாத்தீங்களா? 86:17 தாவீது ஜெபம் பண்றாரு, உம்முடைய வழி எனக்கு போதியும். 11ல ஜெபம் பண்றாரு, 17ல சொல்றாரு, ஒரு பெரிய அடையாளத்தை வைங்கப்பா. அது எப்படி இருக்கணும் தெரியுமா? பகைஞர் வெட்கப்படுற அளவுக்கு பயங்கரமா இருக்கணும். கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை கேட்டார். தாவீதின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இந்த கால வேளையில வலிய போதியோன்னு ஜெபிக்கிற நமக்கு தேவன் செய்கிற அடையாளங்கள் பெரியதா இருக்கும், மகிமையா இருக்கும். அவர் திறக்கிற பாதை மகிமையா இருக்கும். அவர் காட்டுற வழிகள் மகிமையா இருக்கும். மனுஷன் கையில விழ விட மாட்டார். கர்த்தரே அந்த பாதையில் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்க, கர்த்தருடைய பாதையில துன்மார்க்க வர முடியாது. உள்ள வந்த பார்வோனும் அவன் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது இல்லையா? அப்போ தெய்வம் நம்மை நடத்துற பாதையில், நமக்காக திறக்கிற பாதையில், நம்மை கூட்டிட்டு போகும்படி அவர் நடந்து நடந்து மிதிச்ச அந்த பாதையில துன்மார்க்கன் வர முடியாது, சத்துரு வர முடியாது, சாத்தானின் அதிகாரங்கள் வர முடியாது. அதுல நானும் கர்த்தர் மட்டுமே, அதுல நானும் தெய்வம் மட்டுமே. ஏனென்றால் இதுல அவர் மிதித்திருக்கிறார், அவருடைய பாதம் பதிந்திருக்கிறது. இது அவர் நியமித்த வழி அல்லவா? அதுல என்னை மட்டும் நடத்த வல்லவராயிருக்கிறார். நினைக்கலாம், நீங்க போன அதே வழியில உங்களுக்கு போட்டியாய் 4 பேர் எழும்பலாம். ஆனா அந்த வழியை கர்த்தர் அடைப்பார். ஏன்னா திறந்தது நமக்காக அல்லவா? திறந்தது ஆவிக்குரியவனுக்காக அல்லவா? நமக்காய் திறந்த வழியில் நம்மை நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், ஜெபிக்க வேண்டிய உண்மையான ஜெபம், உமது வழியை எனக்கு போதித்தரலாம். ஜெபிக்கா மட்டும் இருந்துடக்கூடாதுமா. வாலிய பிள்ளைங்க, வாலிய தம்பிமார் ஜெபிக்கா மட்டும் இருந்துடக்கூடாது. உம்முடைய வழியில் என்ன நடத்தும் என்று ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துட்டா ரூபனுக்கும் காத்துக்கும் நடந்ததே நமக்கும் நடந்து விடும். ஆனா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா இஸ்ரவேலுக்கு வழிகாட்டினவர் நமக்கும் வழிகாட்ட வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு பாதை காட்டினவர், இஸ்ரவேலை நடத்தி சென்றவர் நம்மையும் நடத்த போதுமானவராயிருக்கிறார். யாருங்க யோசித்து பார்த்தா காலையில மண்ணா வரும்னு? யாருங்க யோசித்து பார்த்தா காடை வரும்னு? யாருங்க யோசித்து பார்த்தா இந்த பாறையிலிருந்து 30 லட்சம் ஜனம் குடிக்க தண்ணி வரும்னு? யாருங்க யோசித்து பார்த்தா இவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார்னு? யாருமே கிரகிக்கலையே. அந்த வனாந்தரத்தில் அவர்கள் யோசிக்காதது எல்லாத்தையும் கர்த்தர் செய்தார். அவங்க கிரகிக்க முடியாததெல்லாம் கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் போன பாதை கர்த்தருடைய பாதை. நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதையில் நிற்போமானால் நான் யோசிக்காத, நான் கிரகிக்காத வழியில் நம்மை நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆதரக துடமன மதரம ஷக்கபலபதர ரேக துடமன மௌடியாந்தர ரிக்கபலபதர. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த கால வேளையில தேவ பிரசன்னம் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறது. தேவ மகிமை நம்மை மூடி இருக்கிறது. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கால வேளையில கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறார். இந்த கால வேளையில கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஒரு வார்த்தை சொல்லுங்க, உம்முடைய வழிகளில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கல, உம்முடைய வழியில் என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய வழியில் என்னை நடத்துங்க. ஆதரமனம சந்தனே உடபால மதரமௌடியாந்தரா. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க?
உம்முடைய வழியிலே என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய பாதையில் நடத்துங்கப்பா. ரிக்கமனமதரம சந்தனே ஆதரலா தேரே மாரியாந்தரோ, உம்முடைய பாதையிலே என்னை நடத்துங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க ஆண்டவர்ட்ட, கர்த்தாவே உம்முடைய பாதை எனக்கு போதிங்க, உம்முடைய வழிகள் எனக்கு போதிங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இந்த கால வேளையிலே, உம்முடைய வழிகள் எனக்கு போதிங்க ஆண்டவரே. ஹalleluya. ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு உம்முடைய வழியை போதிங்கப்பா. எனக்கு முன்ன பாதை தாறுமாறா கிடக்குது, எனக்கு முன்ன இருக்கிற பாதை இருளடைந்து கிடக்கிறது, எனக்கு முன்ன இருக்கிற பாதையில மதில் சுவர் எழும்பி இருக்கிறது. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பாதை காண்பியுமப்பா. உங்க ஆலயத்துல ஜெபிக்கிறோம், நடக்க வேண்டிய வழியை காண்பீங்கப்பா. உங்க சமூகத்துல அழுறோம், நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே, எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. உம்முடைய வழியிலே என்னை நடத்துங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய வழியிலே என்னை நடத்துங்க. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிங்கப்பா. நான் நடக்க வேண்டிய பாதைகளை எனக்கு காட்டுங்கப்பா. நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. அதரக துடமனமதரா ரிக்கவலவௌடியாந்தரே ரேக துடவலவௌடியாந்தரா ரேகமனம சந்தனா ரிவான ஹதரமனம அதுடமனம சந்தலே ஓரகதரமனதரா. யாரெல்லாம் என்னை உம்முடைய வழியில் நடத்தும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கரங்களை ஆவியான பற்றி பிடிப்பாராக, அவர்கள் கரங்களை பரிசுத்த ஆவியானவர் பற்றி பிடிப்பாராக, பற்றி பிடிப்பாராக. என்னை உம்முடைய வழியில் நடத்தும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கை பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. ஆண்டுடைய கை பற்றி பிடிப்பதாக. என்னை நடத்தும் என்று சொல்லுகிற அந்த 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 ஒவ்வொருவரையும் அது சிறு பிள்ளையா இருந்தாலும் வாலிபனா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய கை பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. என் பாதை எல்லாம் இருளாய் இருக்கிறது, என் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு பாதை காட்டும், எனக்கு வழி காட்டும் என்று ஜெபிக்கிற அந்த கைகளை, அந்த கைகள்ல ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல் இந்த பகல் வேளையிலே அதரக துடமனமதரா ரிக்கவலவௌடியாந்தர ஒரு அக்கினி தழல் இப்ப அமருவதாக, அமருவதாக, அமருவதாக. அதரமனமதரா ரிக்கவலமதரா கரம் பிடித்து நடத்துகிற அந்த கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை அந்த அக்கினி மயமான கைகள் தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. கபாபாபாதரமா ஔடஹதுடா அல்வராதுடாதரா ரேகமனமதரா கர்த்தருடைய கை இப்ப தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. ஒவ்வொருத்தரையும் அக்கினி மயமான கைகள் தொடுவதாக. கபாலாஹாதரா ஔடபாதமா சந்தலே ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். காபாபாதாரா ஓ ராகா துடமனமதரா அல்பரா துடாதரா வழி தேடுகிற, பாதை தேடுகிற ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு கர்த்தருடைய கை தொடட்டும், கர்த்தருடைய கை தொடட்டும். ரபலாஹாதாரா ஓ ராகாதாரா அந்த அக்கினி மயமான கைகள் தொடுவதாக, 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 தொடுவதாக. இயேசுவே காபாலாபாதாரமா நல்ல கைதட்டி நல்ல ஜோமனனும் நல்ல ஆராதிக்கணும். இந்த பகல் வேளையில் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓ ராக்காதார ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெரியவர்களையும் கர்த்தருடைய கை இன்னைக்கு தொடுவதாக. காபாலாமாதாராமா ஔடபாலமாரியாந்தரே நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஜெபிக்கணும். என்ன தொடுங்கன்னு கேளுங்க, என்ன தொடுங்கன்னு கேளுங்க. ஓ ராக்காதார உம்முடைய வழியில் நடக்கும்படி என்னை தொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் தொடுவாராக. போதாது, போதாது, சத்தம் போதாது, ஜெப சத்தம் போதாது. ஓரா காலாரா மாலவாரியாந்தரே ஔடமன ஹதுடாதர ஜெப சத்தம் போதாது. ஓரா கதுடாதர ஔடதார வௌடியாந்தர ஆண்டவர் தொடுவாராக, ஆண்டவர் தொடுவாராக. காபாபாதாராமா ரேக துடாதர எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் தொடுவாராக,
அவர் தொட்டா அவருடைய பாதையில் அவர் நடத்தி கொண்டு போவார். இந்த பகல் கர்த்தர் தொடுவாராக. தம்முடைய பாதையில காபாலாமாதாராமா எங்களை நடத்தும்படி தொடுவீராக. ஹalleluya இயேசுவே, ஹalleluya ஹalleluya. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானி. ஓ அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஓ என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் ஓ என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே. சொல்லுங்க, கிரகிக்க முடியா. அவருடைய வழி சாதாரணமானது அல்ல. ஓ நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழிகள் சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய பாதைகள் சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய வழிகள் பெரியதே. கர்த்தருடைய வழிகள் கிரகிக்க முடியாதவைகள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழிகள் கிரகிக்க முடியாதவைகள். அவர் மோசேக்கு தம்முடைய வழிகளை வெளிப்படுத்தினார். இந்த பகல் அவருடைய தாசனுக்கு, அவருடைய தாசிக்கு தம்முடைய வழிகளை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. அவருடைய கையை பிடித்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய பாதைகளை வெளிப்படுத்துவாராக. எத்தனை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? அவருடைய கை பிடிச்சு நடக்கிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை வெளிப்படுத்துவாராக. அதரக துடமான மதரா ரிக்காவால மதரா. நல்ல துதிங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை. காபா பாபா தரா ஓ ரகாதாரமா உடவால மதரா. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை. காமா மாமா நதரா ரிகந்தானா சந்தானா ஓ ரகாதுடவால மதரா. ஒரு தேவ மகிமை. காபால மதரா ஓ ரபால மதரா காபாதரா பௌதியாந்தரா. ஓ ஆவியானே கைகள் நம்மேல் அமர்வதாக. அதரக துடாதரா காபாலமாதரா ஓ ரகாதரமா. கர்த்தருடைய கை நம்மேல் அமர்வதாக. எத்தனை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? அதரக நதரா. அவருடைய வழியில் இழுத்து செல்லுகிற கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். அவருடைய வழிகளில் இழுத்து செல்லுகிற கர்த்தருடைய கரம். நல்ல காபாமா நாதாராமா ஓ ரகாதாராமா. கர்த்தருடைய வழியில் இழுத்து செல்லுகிற உம்முடைய கரம், உம்முடைய கரம். காபாலாமாதாரா ஔடவாலமாரியாந்தர. ஒரு அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும். ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள அனலாகட்டும். ஒரு அபிஷேகம் ரபாலாஹாதாரா அதரக துடாதரா ஓ ரகாதாரா. தேவனுடைய வழிகள் திரண்ட தண்ணீரிலும், திரளான தண்ணீரிலும், கடலிலும் தெரியப்படாமல் போயிட்டு, தெரியப்படாத வழி கர்த்தருடைய வழி. ஓ ரகாதாரா. புரிந்து கொள்ள முடியாத வழி கர்த்தருடைய வழி. காபாலாமாதாரா அதரக துடாதரா. அவருடைய வழி எந்த மனிதனால் தீர்மானிக்க முடியாத வழிகள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
Kalama Shakamanama Udadaraga Tudamanamada Kabalabadara Bodiantare Yeshuve 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 Rakanada Rama Shakabalaba Udabalabadara Bodiantaro. Hallelujah. 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 இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று இயேசு ஜெபித்தார். அப்ப பிதா வரவே இல்லை, தூதனை அனுப்பினார். என் தேவனை ஏன் என்றே கைவிட்டீர் என்று அழும்போதும் பிதா வரல, தன் முகத்தை மறைத்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள், அவரை கொண்டு கல்லறைக்குள் வைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 3ஆம் நாளில் பிதா வந்தார் என்று. 3ஆம் நாளில் பிதா வந்தார் என்ன தெரியுமா? அவருடைய வழிகள் கல்லறைக்குள் இருந்தது, அவருடைய பாத கல்லறைக்குள் இருந்தது. தோட்டத்தில் இயேசு வரல, சிலுவையிலும் பிதா வரல, ஆனா இயேசுவுக்காக கல்லறைக்குள் வந்தார். கல்லறைக்குள் வந்தார். தேவன் அவரை எழுப்பினார். இந்த பகல் எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க? நீ தேடின இடத்துல கர்த்தர் உனக்கு பாதை காட்டாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னுடைய அழிவின் முடிவில், அழிவின் ஆரம்பத்திலேயே அவர் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்த வல்லவர். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அதராக துடமனமதரா ரிக்கவலமதரா கல்லறைக்குள் இருந்தாலும் அங்கே வந்து தம்முடைய பாதையை வெளிப்படுத்த அவர் வல்லவர். இயேசுவை உயிர்ப்பித்தவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். கவலவா ஷகமனமதரா உடவலவா துடமனமதரா. நான் தேடுகிற இடத்தில் கர்த்தருடைய வழி இல்லாமல் இருக்கலாம், நாம் விரும்புகிற இடத்தில் கர்த்தருடைய பாதை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் கர்த்தருடைய வழி உண்டு. உயிர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் கர்த்தர் உண்டு. உயிர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் கர்த்தருடைய மகிமை உண்டு. அந்த கெத்சமனேலிருந்து கல்லறைக்கு வரும் வரைக்கும் தான் மகிமை இல்லை, கர்த்தருடைய துணை இல்லை. அதனால தான் என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று அழுதார். ஆனால் கல்லறைக்குள் வைத்த போது பிதா அங்கே இருந்தார், அவரை எழுப்பும்படி இருந்தார். ஒருவேளை உங்க பாதையில் கர்த்தர் இல்லாதது போல் இருக்கலாம், ஆனா உன்னை உயிர்ப்பிக்கும்படி அவர் வருவார். உன்னை உயிர்ப்பிக்கும்படி வருவார். அவர் உயிர்ப்பிக்கும்படி வருவார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. கரம் உயர்த்தி சொல்லுங்க, எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உம்முடைய வழியிலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதையிலே நடத்துங்கப்பா. என் குடும்பத்தையும் என்னையும் உம்முடைய வழிகளிலே நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் உண்டாகட்டும். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. மகத்துவமானவைகளை நீர் விளங்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, நிச்சயமாகவே நீர் உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. உம்முடைய பாதைகள் எங்களை இன்னும் நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். எல்லா பிள்ளைகளுக்காய், வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் தங்கி வேலை பார்க்குற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் தாங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய இரக்கங்கள் அமரட்டும். தேவ பிரசன்னம் சபையை மூடட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யும். உங்கள் நாமம் உயரட்டும். கர்த்தரே மகிமைப்படும். கர்த்தரே உயர்ந்தரும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.